சில பாடல்களை பாடி ஆமென் ஆவியானவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். விட்டு விலகிறவர் அல்ல, விட்டு கொடுக்கிறவர் அல்ல, விட்டு கொடுக்காதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ஆமென். மனிதன் என்ன செய்திருவானா விட்டு விலகிடுவான். ஆமென். ஆனா என் தேவன் விட்டு விலகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இந்த 6வது நாள் உபவாச ஜெபத்திலும் கூடி வந்திருக்கிறோம். யாவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். நல்ல ஒரு தலைப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எப்பத்தா அப்படின்னா என்ன? திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். எங்கெங்க என்னென்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் இந்த உபவாச ஜெப நாட்களின் முடிவில் எல்லாம் திறக்கப்பட்டவனாய் நான் போக போகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேராலே சொல்ல முடியும்? அவர் செய்த நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா. ஜீசஸ். அவன் ஒரு புதிய பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் கற்றுக்கொண்டு பாடலாம். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சேர்ந்து சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. மீண்டும் சேர்ந்து சொல்லலாமா? என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சேர்ந்து சொல்லுங்களேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடிந்தவர்கள் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சேர்ந்து சொல்லுங்களேன். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். ஆமென். இதுவரை செய்தவர் இனிமேல் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். இதுவரை நடத்தினவர் இனிமேல் என்னை நடத்த வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென்? நல்ல அறிக்கைப்படுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை ஒரு விசை கூட ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். முதல்ல அவருக்கு நன்றியை செலுத்திட்டேனா ஆமென், அவர் எனக்கு முதல்ல செய்திருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரி. அப்படி சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பே, ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரி. ஆமென். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள்
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே முழு மனதாய். ஆமே. இரண்டாவது சரணம் எப்படி சொல்கிறது? என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளை எப்படி நடத்துறார்னா நல்மேய்ச்சல்ல நடத்துறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ஆமென். 23வது சங்கீதம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். நான் தாழ்ச்சி அடைய காரணம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால ஆமென் என்னை நிச்சயமாய் புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்துவார். ஆமென். நிச்சயமாய் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு வந்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை ஒரு விசை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவாதி தேவனுடைய நாமம் மாத்திரம் ஆமென் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய். சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய். அப்படி சொல்லலாமா? ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேனா 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் எண்ணில்லா நன்மை என்னை ஒடுக்கினீரே. ஓட்டம் பிரித்ததையா போதும் ஓடுதையா. உம்முடைய நாமம் சொன்னால் போதும். உம் நாமம் சொன்னால் போதும். கைகள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. ஆமே. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்று கூடுமே.
அப்படி சொல்லுங்க. உம்மால் அடைப்பட்ட கதவுகளை திறக்கிறதற்கு கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். ஆவியானவரே, கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? கூடுமே எல்லாம் கூடுமே. ஆவியானவரால் உம்மாலே, ஆவியானவரே, உம்மால் கூடாத காரியங்கள் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. வனாந்திர பாதையிலே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. சொல்லுங்க. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையை நீருற்றை மாற்றினீரே. கற்பாறை கண்மலையை, கற்பாறை கண்மலையை நீருற்றை மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம். ஆவியானவரை கூடாத காரியங்கள் கூடாதது ஒன்றும் உம்மால். ஆமே. கூடுமே எல்லாம். ஆமே. உம்மாலே இசையா கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பெரியவர். ஆமென். அவர் நடத்துவார். ஆமென். அவரால கூடாத காரியம். ஆமென். மனுஷனால் கூடாதது யாரால கூடும்? தேவனால கூடும். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்க மனிதனால் கூடாதா இருக்கலாம், ஆனா என் தேவனால் நிச்சயம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? என் தேவனால் கூடும். அவர் நிச்சயமாய் திறப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர். கர்த்தர் பெரியவர். ஆமென். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே, என் வாழ்வில் திறந்திடுமே. என் வாழ்வில் திறந்திடுமே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவர். வாசல்களை வாசல்களை திறப்பவரே, என் வாழ்விலே திறப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும். நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே, என் வாழ்வில் திறந்திடுமே. ஆமென். என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே, என் வாழ்வில் திறந்திடுமே. ஹல்லேலூயா.
ஆமாம், இந்த பாடலை பழகி கொள்ளுங்கள். வீட்டில் போய் இந்த பாடலை போட்டு பாருங்க. டேவிட் அண்ணனுடைய ஒரு புதிய பாடல். ஆமென். இந்த பாடலை பாடிதான் நம்ம ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆமென், இந்த உபவாச கூட்டங்கள் முடிந்து செல்லும் போது ஆமென், என் வாழ்க்கையின் கதவுகள் திறந்தது என்று சொல்லி ஆமென், நான் வெளியே போகும்படிக்கு இந்த பாடல் எனக்கு ஒரு சாட்சியாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வு திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடு வாசல்களை, வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, வாசல்களை, வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடு. நீ சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. ஹல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையின் கதவை நிச்சயமாய் ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? திறப்பார். ஹல்லேலூயா. ஆமா, இப்படி திறக்க போகிறதை அநேகர் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறார்கள் என்று எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமே, கற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே ஆமென் தீரப்பவரே, வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே சொல்லுங்க தீரப்பவரே, வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் ஆமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் ஆமே, என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன, பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே தீரப்பவரே, வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே ஆமை தீரப்பவரே, நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடு. ஆமே, என் வாழ்வில் திறந்திடும். இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. அடைபட்ட கற்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, அடைபட்ட வாழ்க்கையானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவீர். வாசல்களை ஆமென் தீரப்பவரே, என் வாழ்விலே சொல்லுங்க தீரப்பவரே, வாசல்களை தீரப்பவரே, என் வாழ்விலே
தீரப்பவரே நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் தீர. ஆமே நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் ஆமே என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பால்கள் ஆனால் என்ன சொல்லுங்க. வெண்கல கதவுகள் ஆனால் என்ன, இருப்பு தாழ்பால்கள் ஆனால் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு முன்பாக திறந்திடுவே. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே ஆமை தீர. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் ஆவியானவரே சொன்னால் போதும், நீர் தொட்டால் ஆவியானவரே என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் ஆமே. வார்த்தை தந்தவன் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தை தந்தவர் நீர் மாறவில்லையே, சொன்ன வார்த்தையை மாற்றவில்லையே. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவி. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே ஆமை தீரப்பவரே. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் ஆவே என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் சொன்னால் போதும், நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் ஆவே என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன சொல்லுங்க அந்த வார்த்தை. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவி. வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்து. வார்த்தையினாலும் வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடு. வார்த்தையினாலும் வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவி. வாசல்களை ஆமென் தீரப்பவரே என் வாழ்விலே ஆஹா தீரப்பவரே. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே இயேசுவே தீரப்பவரே. நீர் தொட்டால் போதும், நீர் ஆமே என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் முடிந்தவர்கள் ஆமே. நீர் தொட்டால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில் இயேசுவே என் வாழ்வில் திறந்து. வாசல்களை வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே. வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே தீரப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில் ஆமே. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் ஆமே முழங்கால் போட்டிட்டு ஆமே ஆராதிக்க போகிறோம். ஆமே என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. வாசல்களை வாசல்களை தீர அந்த வார்த்தை அறிக்கை பண்ணி என் வாழ்விலே ஆமே திறக்க பண்ண போகிறார். ஆமே அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. வாசல்களை ஆமே தீரப்பவரே என் வாழ்விலே ஆமே தீரப்பவரே. நீர் சொன்னால் போதும், நீர் தொட்டால் போதும்
என் வாழ்வில் ஆமே இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே ஆமே என் வாழ்வில் திறந்திடுமே ஆமே என் வாழ்வில் அல்லேலூயா நீர் சொன்னால் போதும் நீர் தொட்டால் ஆவியானவரே நீ சொன்னால் போதும் நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில் திறந்திடுமே இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சேர்ந்து உயர்த்தி சொல்லலாமா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆமே வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் நீதி என் கரத்தினால் தாங்கியே நடத்துவா சொல்லுங்க நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவா கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சி சேர்ந்து உயர்த்தி கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சினே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆவியானவரே வாழ்வளிக்கும் இயேசு ராஜா வாழ்நாள் எல்லாம் இந்த வார்த்தை சொல்லலாமா அற்புதம் செய்பவர் அகிலத்தை ஆள்பவர் சொல்லுங்க அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் சேர்ந்து உயர்த்தி சொல்லுங்க யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயித்தவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி இந்த நாட்கள்ல ஆமே வாழ்வளிக்கும் இயேசு ராஜா நிச்சயமாய் ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜா வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் ஆமே நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவா சொல்லுங்க வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்து உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில் என்னை காப்பவர் என்னை காப்பவர் உறங்குவர் இல்லையே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆமே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமே கோடி கோடி ஸ்தோத்திரம் அல்லேலூயா வாழ்நாள் எல்லாம் அந்த வார்த்தையும் இன்னும் ஒரு முறை சொல்லி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் கோடி கோடி இயேசுவே வாழ்வளிக்கும் இயேசு ராஜா வாழ்நாள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ராபால சதர கோடி கோடி இந்த நாட்கள் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறார்
இயேசு ராஜாவுக்கு ஆமே வாழ்நாள் எல்லாம் ஆமே. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? அற்புதம் செய்பவர் அகிலம் பாடை. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவராய் அற்புதம் செய்பவர் என்னை அனுப்ப போகிறார். அகிலம் பாடை. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் செய் ஆமே. யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் செய். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. ஆவியானவரே வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆமே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. ஆவியானவரே வாழ்வளிக்கும் இயேசு ராஜா வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறவரே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. இயேசுவே வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி ஆமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவி ஆமே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே இந்த இடம் அசைய எந்த இறங்கி வாருமே. இந்த இடம் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய எந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினாமே. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவா ஆவியானவரே ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய எந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எந்த உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எந்த உள்ளம் நிரம்ப இறங்கி. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ரிபலபலப ஷகரதல. நல்ல 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 ஆவியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில எனக்கு தேவன் ஜெயம் கொடுக்க போகிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். நிச்சயமா ஒரு ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா என் வாழ்க்கையில திறக்கப்பட போகிறது என்று ஹல்லேலூயா. எனக்கான நன்மைகளை தேவன் திறக்க போகிறார். எப்பதா திறக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய நாமத்தை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. ஓ அந்நிய பாஷையை வார்த்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா சில நிமிடங்கள் ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா தடைகளை தகர்க்கிறவர். இப்பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிற
தடைகள் தகர்க்கப்படுவதாக. எனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்ப்பாராக. எனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்ப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தகர்க்கப்படுவதாக, இப்பொழுதே தகர்க்கப்படுவதாக. ரீ பல 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 ஷபரே பல 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 ரீ கந்தல பல 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 ஷபரே பல 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 பல. ஆவியானவருடைய நாம மகிமை, ஆவியானவருடைய நாம மகிமை ஒவ்வொருவர் மேலே, ஒவ்வொருவர் மேலே. ஹalleluya. ஆவியானவர் பலனை ஊற்றுகிறார், ஆவியானவர் பலனை ஊற்றுகிறார், ஆவியானவர் பலனை ஊற்றுகிறார். ஹalleluya. இந்த மனிதனை எந்த மனிதனாலும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஹalleluya ஒரு பலனை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ரீபலபா ஷக்கரே பலரதலா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலனை ஊற்றுகிறார். ஹalleluya. ஆவியானவரே, தேவநாம மகிமையே. ஒரு விஷயம் எல்லாரும் எழுமணி இருக்கலாமா தேவ சமூகத்துல? ஹalleluya. ஆராதிக்க போகிறோம். ஆவியானவர் மகிமைப்படுவாராக. ஹalleluya. எல்லாரும் எழுமணி இருக்கலாமா? ஹalleluya. தேவாதி தேவனானவர் பெரியவர். ஓ இயேசுவே, அவர் பெரியவர். ஹalleluya. எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொல்லுங்க. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் தேவரே. ஆமே. நம்புவேன். ஆமே. நம்புவே, நம்புவே தேவரே. நம்புவே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேனே. அந்த நாமத்தை உயர்த்தி நம்புவேனே. ஆவியானவரே, நம்புவேனே தேவரே. நம்புவேனே. மீண்டும் ஒரு முறை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேனே தேவரே. நம்புவேனே. ஆமே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலக. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேனே தேவரே. நம்புவேனே. அந்த நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேனே இயேசுவே. நம்புவேன்.
கடைசி முறையாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேனீரோ தேவரே இயேசுவே நம்புவேன். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை தேவாதி தேவனுடைய நாமத்தை ஹalleluya மகிமைப்படுத்தலாமா? இயேசுவின் நாமத்தை ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் தியானித்து முடிக்க விரும்புகிறேன். ஆமென். காலையில எழும்பும் போது ஆமென் ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன வார்த்தையை பேசணும் அப்படி நான் எதிர்க்கு பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பித்து தந்தார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 37வது சங்கீதம். ஆமென். சங்கீதம் 37. ஆமென். அதனுடைய 23, 24 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 37, 23, 24 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? ஹalleluya. இந்த வார்த்தை ஒரு விசை சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை ஒரு விசை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. அவர் தாங்க போகிறார் என்னை. ஆமென். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவனை மீண்டும் என்ன செய்வாரா? எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? ஹalleluya. ஆமென். யோபுவை பார்த்து சொல்லுவாங்க 6 முறை ஆமென் உம்மை இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டது, 7வது முறையும் அது உம்மை அணுகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? ஹalleluya. கர்த்தர் தமது கையினால் என்ன செய்கிறார் தெரியுமா? தாங்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படுமா? உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஹalleluya. ஆம். அப்ப என் வழியில அவர் பிரியமா இருக்கிறார்னா என் வழிகளுக்கு முன்பதாக அடைப்பட்டிருக்கிற கதவுகளை நிச்சயமாய் அவர் திறப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாருங்கள்? நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. என் வழிகளில் அவர் பிரியமா இருக்கிறார்னா அதற்கு முன்பதாக அடைப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவர். ஹalleluya. ஆமென். இப்படி சொன்ன தாவீது திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றார். 39, 40 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களின் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து. ஆமென். எனக்கு முன்னாடி அடைப்பட்டிருக்கிற பெரிய வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்காலைகளையும் உடைப்பதற்கு என்னால் முடியாது. ஆமா, எந்த மனிதன் உதவி செய்தாலும் அந்த மனிதனால முடியாது. ஆனா எனக்கு முன்பதாக அடைப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை ஹalleluya இயேசுவின் நாமத்தை ஒரு விசைக்குள்ள நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்றைக்கு ஆமே கர்த்தர் அடைப்பட்டிருக்கிற ஆமே எத்தனை கதவுகள் ஆனாலும் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எப்பத்தா என்கின்ற சத்தம் ஆமே தொனிக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினால மகிமைப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆமென். எனக்கான வார்த்தை வரும்போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஏதோ வந்தேன் போனேன் ஆராதிச்சேன் உபவாச ஜெபத்துல ஏதோ கலந்துக்கிட்டேன் அப்படியெல்லாம் இல்ல. ஆமென். தேவ சமூகத்துல வரும்போது ஆமென் நான் முழு இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றிரணும். ஹalleluya. என்னுடைய full heart ஐ அவரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? ஹalleluya. ஆமென். அதனால தான் தாவீது சொல்றார், ஆமென் கர்த்தர் நிச்சயமாய் என்னை இரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம்? எனக்கு முன்பதாக அடையப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தர் என்னை இரட்சிப்பார். ஆமென். அந்த இரட்சிப்பு எனக்கு நேராய் வருகிறது. ஆமென். பலகீனமான பெரிய கதவு உங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்டிருக்கிறதா? எல்லாம் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக போகிறது. ஹalleluya. நான் விடுதலை அடைய போகிறேன். கர்த்தர் அப்படி என்னை மாற்ற போகிறார். ஹalleluya. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவரே. செவிடரி செவிகளை திறந்தவர் அவர் நல்லவரே.
சொல்லுங்க. குருடரி கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரி செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும். ஆமே. குருடரின் கண்களை அன்றைக்கு என் தேவன் திறந்திருப்பாரானால், செவிடரின் கண்களை அன்றைக்கு என் தேவன் திறந்திருப்பானால், ஆமென், நிச்சயமா என் வாழ்க்கையில் இன்றைக்கு அடைப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்க என் தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் இயேசுவின் நாமத்தை நல்ல மகிமைப்படுத்தலாமா? ரீபலபா ஷகரேபலரா. ஆலேல் எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்க்க போகிறார். ஆமென். பவுலும் சீலாவும் ஆமென் ஜெபிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இத நான் இப்படி சொல்ல விரும்புறேன். சிறைச்சாலைக்காரங்க எல்லாரும் பாக்குறாங்க, உள்ள இருக்கிற கைதிகள் இவங்க ஜெபிக்கிறத பாக்குறாங்க. இந்த ஜெபம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல என்ன செய்தன கடக்குது. ஆமென். லெவல கடக்குது. என்ன நடந்தது தெரியுமா? ஆமா, இவங்களுடைய ஜெபம் லெவல்களை கடக்க கடக்க சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைய தொடங்கினது. கைகளில் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் அவிழ்க்கப்பட்டது. ஆமே. மூடப்பட்டிருந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க பார்க்கலாம்? நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஆமா, இப்படி எல்லாம் நடந்த உடனே சிறைச்சாலைக்காரன் பார்க்கறான், என்னடா இது, கதவெல்லாம் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவன் ஒரு கத்தி எடுத்து அவனே என்ன செய்ய போறானா அழிக்கிறதுக்கு நினைக்கும் போதுதான் பவுல் சொல்றாரு, அபத்தமான காரியத்தை ஒண்ணுமே என்ன செஞ்சிராத, செய்யறாத. இப்படி கேட்ட உடனே ரெண்டாவது அவன் கேட்கிறான், ஆமா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. இங்க பவுலினுடைய கையை கட்டுனது யாரு தெரியுமா? அந்த சிறைச்சாலைக்காரன். பவுலுடைய கையை கட்டுனது யாரு? அவன். அங்க சிறைச்சாலையின் கதவை அடைச்சது யாரு? சிறைச்சாலைக்காரன். ஆமா, நான் நம்புறேன், யார் என் கையை கட்டுனாங்களோ, யார் என்னுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை கதவை உண்டு பண்ணினார்களோ, அவங்க என்ன பார்த்து கேட்க போறாங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? ஹalleluya. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். அஸ்திபாரம் அசைந்தது. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் என்ன செய்ததா? அசைந்தது. கைகளில் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் என்ன செய்ததா? அவிழ்ந்தது. பூட்டப்பட்டிருந்த கதவு என்ன செய்யப்பட்டதா? திறக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறவர் என் இயேசு மிகவும் மிகவும் நல்லவராய் இருக்கிறார் என்று எத்தனை சொல்றீங்க பார்க்கலாம்? அவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து உயர்த்தி ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இந்த வார்த்தை சொல்லலாமா? குருடரி கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரி செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரி கண்களை, ஆமென், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரி செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர். சேர்ந்து சொல்லலாமா? வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் அவர் நல்லவர் நல்லவர். வியாதியில் விடுதலை, வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை
பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் ஆமே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்று மாறாதவர் அவர் என்று மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்று மாறாதவர் அவர் என்று மாறா. இந்த வார்த்தை கூட சொல்லலாமா? இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் இனிமேலும் இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவர். இதுவரை என்னை நடத்தினவர் இதுவரை என்னை ஆவியானவரே அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்று மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்று மாறாதவர் அவர் என்று மாறாதவர் அவர் என்றும். அப்படி சொல்லுங்க. நீர் என்னோடு ஆமை இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு ஆமை இருக்கும் போது என்னாலும். அந்த வார்த்தை மீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னோடு ஆமை இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரச்சாலை கதவுகளையும் துதியினால் உடைந்து விடும். சொல்லுங்க. சீரச்சாலை கதவு அவருடைய துதியினாலே அவர் துதியினால் இடிந்து. எதனால? கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதார். ஆமே. கிறிஸ்து எனக்கு ஆவியானவரின் நாமத்தை ஆமே. நீர் என்னோடு ஆமை இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு ஆமை இருக்கும் போது என்னாலும் வெற்றி. இயேசு நம்மோடு இயேசு நம்மோடு ஆமை இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு ஆமை இருக்கும் போது என்னால். இந்த வார்த்தை மீண்டும் அறிக்கை பண்ணலாமா? தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவது. தோல்வி எனக்கு இல்லை தோல்வி எனக்கு இல்லை. ஆமே. தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லை. இந்த வார்த்தை சொல்லுங்க. நான் தோற்று போவதில்லை. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி தோல்வி எனக்கு இல்லை. ஆமே. நான் தோற்று நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு விரோதமாய் அடைப்பட்டிருக்கிற எல்லா சிறைச்சாலையின் கதவுகளை என் தேவாதி தேவனானவர் திறக்க போகிறார். எப்பத்தா என்கின்ற வார்த்தை அன்றைக்கு ஆமை அந்த செவிடனை பார்த்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு நேராய் எனக்கு நேராய் ஆமை திரும்பி வருகிறது. இன்னைக்கு என்னை பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார். எனக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கப்படுகிறது. ஓரா பல 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 பஷபரே பல 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 பா. ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஜீசஸ். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஆமென் உம்மை பாடி ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியையும் தேவாதி தேவனார் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் பதிலை கட்டளையிடுங்க. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை போஷித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே கலந்து ஆராதித்து ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. அடைப்பட்டிருக்கிற கதவுகளை அவருடைய வாழ்க்கையில திறந்து கர்த்தர் நன்மையானவைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.